நீங்க வலிப்பு நோய் வந்து செத்ததா சொல்றீங்களே, அவருடைய உடம்பிலே வந்து 18க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கிறது, மொத்த காயங்கள் 44 காயங்கள் வரைக்கும் இருக்கிறது. அப்ப அவர் கொடூரமான முறையிலே அடித்துதான் துன்புறுத்தப்பட்டார் என்பதற்கான அந்த மருத்துவ அறிக்கை, பரிசோதனை அறிக்கை, பிரேத பரிசோதனை அறிக்கையின் வழியாக பல ஆதாரங்கள் வந்து ஹைகோர்ட்டின் மூலமாக வெளியிடப்படுகிறது. அவர்கள் கடுமையான கேள்வியை கேட்கிறாங்க. உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து அந்த 5 பேர் யாரெல்லாம் வந்து அடித்து துன்புறுத்தினார்களோ அந்த 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவிடுகிறார். மானாமதுரையினுடைய டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அதே போல சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்து பணியிடை மாற்றம் செய்யப்படுகிறார். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நேரடியாக சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் மற்றும் அமைச்சருமாக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அவர்கள் வந்து நேரடியாக செல்றாங்க. உடன் வந்து மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமாரும் உடன் செல்றாங்க. அவங்க சென்று குடும்பத்திற்கு ஒரு வீட்டுமனை பட்டாவும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த அஜித் குமாரினுடைய தம்பியாக இருக்கிறவனுக்கு அரசு வேலை, அவன் வந்து பட்டப்படிப்பு படிச்சிருக்கான், அதனால அவனுக்கு அரசு வேலைக்கான உத்தரவாதத்தையும் தந்திருக்கிறாரு.